எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருந்தீங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. என்ன அதிமுகவோட கூட்டணி கணக்கா? என்ன காரணம்? நீங்களாச்சும் பரவாயில்ல, ஓரளவு கண்ணியமாக அதிமுகவோட கூட்டணியான்றீங்க. சில பேர் பாஜகவோட கூட்டணியான்றாங்க. சில பேர் வந்து எடப்பாடி கிட்ட கொடுத்த கடிதத்தை அமித்ஷா கிட்டையும் கொடுங்கன்றாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய அரசியல் அறிவு அப்படிதான்ன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சோசியல் மீடியாவில் நான் அந்த புகைப்படத்தை நான் தான் போட்டுட்டு இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் குரல் எழுப்பணும். ஏற்கனவே நீங்கள் கடந்த 2023 நீங்கள் அப்படி குரல் எழுப்பினுடைய எதிர்வழியாக வந்து சுமார் ஒரு 40 சிறைவாளிகளுக்கு வந்து பரோடு இடைக்கால ஜாமீன் எல்லாம் கொடுக்கப்பட்டது. சில பேருக்கு வந்து ஒரு 7-8 பேருக்கு விடுதலையும் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த முறை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சு அந்த மனுவாக கொடுத்தேன். அவரும் வந்து நிச்சயம் நான் வந்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நான் எடுக்கிறேன். நீங்கள் முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடலனாலும் நான் எப்பவுமே முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் பேசினார். கருத்தாளெலாம் வந்து பேசினார். அரசியல் கூட்டணி வேறு, கொள்கை வேறு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்டிஏக்கு தலைமை நான் தான் தாங்குறேன், பிஜேபி தாங்கலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நான் தான் முடிவெடுக்க போகிறோம் தவிர பிஜேபி முடிவெடுக்க போகிறது இல்லை. இன்றைக்கி வந்து திமுக பாஜக வந்து நேர் எதிரி மாரி காட்டிக்கிட்டாலும் பாஜக கிட்ட வந்து திமுக வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி செயல்பட்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பல கதைகள் உள்ளே இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்லை. இன்ன வரையிலும் அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு உறவு. எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆமாம், யதார்த்தமாக சொல்கிறார் அவர் எல்லா விஷயத்தையுமே. பாஜக ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக பாஜக கிட்ட மண்டிட்டு கிடக்குறாங்க. இருந்தாலும் நம்மளை வந்து ஏதோ பாஜகவோட கூட்டணி கிட்ட கூட்டணின்ற மாதிரி அவங்ககிட்ட மீடியாஸ் வச்சுருக்காங்க. மீன்ஸ் மீடியாலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை வச்சு ஒரு விதமான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்களே தவிர அப்படி எதுவுமே இல்லை ரஹீம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாகவே பேசினாங்க.